இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு ராகி தோசை வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு ராகி மாவை நல்லா சலித்து வச்சுக்கலாம். சலித்து கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சி வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும் தோசை. இது கூட உளுந்து கூட ஊற வச்சு ஆட்டி போடலாம். நான் உளுந்து ஊற போட மறந்துட்டேன், டைம் இல்லை. கடையிலேருந்து வந்தோடனே ராகி மாவை ஊற வச்சு தோசை ஊற்றிடுவோன்னு ஊற வச்சுட்டேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகா 2 இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும். மல்லி இலை இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு அது கூடவே ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் சட்னியும் அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கு ஒரு தாளித்து ஊற்றிட்டு ராகி தோசை ஊற்றலாம். நல்லா ரவா தோசை மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி ஊற்றணும். நம்ம நார்மல் தோசை மாதிரி ஊற்றாமல் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக வெந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும் இது வேகிறதுக்கு. வெந்துருச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மட்டும் அதிகமாக ஊற்றினா போதும் எண்ணெய். ஓகே, வாங்க சாப்பிடலாம்.